சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க கண்மணியோட காரு மண்டப வாசல்ல வந்து நின்னதும் இங்க எல்லாரும் பார்த்தா வேகமா வாசலுக்கு ஓடுறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு கண்மணியை பார்த்ததும் எங்க கண்மணி போன, எங்க போன, எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா, இங்க இருக்கிற எல்லாரும் எவ்வளவு பயந்து போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆறுமுகம் கன்னத்துல ஈஸ்வரி ஓங்கி ஒரு அறை விட்டுறாங்க. ஏண்டா அறிவு கெட்ட முட்டாள், பொண்ணை கூட்டிட்டு வர வேண்டிய வண்டி மண்டபத்துக்கு எவ்வளவு சீக்கிரம் வரணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? பொண்ணு வர வண்டி இன்னும் வரலன்னு தெரிஞ்சதும் இங்க இருக்கிற எல்லாரும் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டாங்க தெரியுமா? அதை விட இங்க இருக்கிற எல்லாரும் எப்படிலாம் கண்ணு மூக்கு வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியுமா? பொண்ணையும் காணோம், பொண்ணை கூட்டிட்டு வந்த டிரைவரையும் காணோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கடா போன, எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஆறுமுகத்தோட சட்டையை பிடிச்சி கேள்வி மேல கேள்வி கேட்கவும் இங்க ராஜாங்கமும் மோகனாவும் வந்துட்டு ஈஸ்வரி விடு ஈஸ்வரி, ஈஸ்வரி அதான் கண்மணி வந்துட்டால, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் இல்லக்கா எவ்வளவு பதட்டமா இருந்துச்சு, கண்மணியையும் காணோம், கண்மணியை கூட்டிட்டு வந்த டிரைவரையும் காணோம், 2 பேரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப், ஏண்டா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் அது இல்லைம்மா ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும் எல்லாத்துக்கும் வாயிலேயே ஒரு காரணத்தை வச்சிருடா, போய் தொலை போ, கண்மணி வா முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா அப்படியே பதறிக்கிட்டு இருக்காங்க. இதை சாவித்திரி பார்த்துட்டு இவ கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறதுக்கு எப்படிலாம் பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, மாப்பிள்ளை சரியான கேடு கட்டவனா இருக்கான், இவனுக்கு போய் எப்படியாவது கண்மணியை கட்டி வச்சு சொத்தை ஆட்டையை போட பார்க்குறா, இருடி உனக்கு இருக்கு, இந்த கல்யாணம் நடக்காது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் கண்மணி உன் ஃபோன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் இல்லைப்பா என் ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் சரிம்மா என்ன வேணாலும் இருக்கட்டும், மண்டபத்துக்கு வந்துட்டீங்கல்ல, வா நேரம் ஆச்சு, எல்லாரும் அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு, பொண்ணு எங்க பொண்ணு எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, வாமா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை கூட்டிட்டு போய் மணமேடையில் உட்கார வைக்கிறாங்க. அப்பந்தான் பார்த்தா சாவித்திரி வந்துட்டு ஏன் மதினி எதுக்கு இவ்வளோ பதட்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்து கேட்கவும் பதட்டப்படுறேனா என்ன அத்தாச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு, மாப்பிள்ளை மணமேடையில் உட்கார்ந்துருக்காரு, இந்த நேரத்தில் பொண்ணை காணோம்னா ஒரு பதட்டம் இருக்காதா, 10வதுக்கு ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது, கூட்டிகிட்டு வர டிரைவர் ஒரு வயசான ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவனோ ஒருத்தன் முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவனா இருக்கான், அவனுக்கு வேற கல்யாணம் ஆகலை, இப்படி இருக்கிற சூழ்நிலையில் யார் தான் அத்தாச்சி பதட்டப்படாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் சரி மதினி சரி சரி அப்படின்னு சாவித்திரி சொல்லிட்டு நீ இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்க என்ன வேணாலும் பேசுவடின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஐயரை பார்த்தா மந்திரத்தை ஓதிக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் ஈஸ்வரி வந்துட்டு ஐயரே மந்திரம் சொன்னதெல்லாம் போதும், தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும் உடனே சாவித்திரி வந்துட்டு ஏன் மதினி எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க, மந்திரம் எல்லாம் பொறுமையாக சொல்லி ஓதுனாதானே நல்லபடியாக கல்யாணம் நடக்கும், எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் ஐயோ அத்தாச்சி நான் ஒரு அவசரமும் படலை, கண்மணி முகூர்த்த நேரம் முடிகிற போகிற கடைசி நிமிஷத்தில் தான் வந்திருக்கா, முகூர்த்த நேரம் முடிய போகுதில்ல அதுக்காகத்தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை, ஐயரே தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் இங்கே ஐயரும் பார்த்தா தாலி எடுத்து மாப்பிள்ளை கையிலையும் கொடுத்துறாரு. மாப்பிள்ளை பார்த்தா கண்மணியை பார்க்குறாரு, அப்பாடா தாலி கையில் கிடச்சிருச்சு, பொண்ணும் வந்துருச்சு, போலீஸ் வரதுக்குள்ள கண்மணி கழுத்தில் தாலி கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பார்த்தா கண்மணி கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு. கண்மணிக்கு பார்த்தா பக்கு பக்குன்னு இருக்கு, ஆறுமுகமும் கண்மணி கழுத்தில் நந்தகுமார் தாலி கட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா கடைசி நிமிஷத்தில் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வராங்க. இங்கே எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. ஈஸ்வரிக்கு பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது, என்ன போலீஸ் வருது,
கூடவே இந்த தமிழ்ச்செல்வியும் வாராளே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே பார்த்தா தாமரையும் கருப்பும் வராங்க. அப்படி போடு, என் மக யாரு கடைசி நேரத்துல கரெக்டா போலீஸை கூட்டிட்டு வந்துட்டாலே, இனி இந்த கல்யாணம் நடக்காதுல்ல, நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிற மாப்பிள்ளையோட தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னே போலீஸ் எல்லாம் வருதுன்னு சாவித்திரி கேட்கவும் இன்ஸ்பெக்டர் கிட்ட ராஜாங்கம் கேட்குறாரு, என்ன சார் எதுக்கு இப்போ கல்யாணத்தை நிறுத்த சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், சார் இந்த மாப்பிள்ளை சரியான பிராடு சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், ஆமா சார் எந்திரிடா முதல்ல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லவும், இங்க மாப்பிள்ளை பார்த்தா எந்திரிச்சு வெளியே ஓட பார்க்குறாரு. உடனே அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாரும் சேதுவும் சேர்ந்து மாப்பிள்ளைய பிடிச்சிடுறாங்க. எங்கடா ஓட பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், மாப்பிள்ளை பார்த்தா திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. சார் இவன் சரியான பொறுக்கி பையன் சார், இவன் குடும்பமே சரியான பிராடுக்கார குடும்பம். லாட்ஜ் வச்சு நடத்துன்ற பேரில் லாட்ஜ் ரூமில் ரகசியமாக கேமரா வச்சு பொண்ணுங்களை தப்பு தப்பாக வீடியோ எடுத்து அந்த வீடியோவை வச்சு அந்த பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ணி தப்பு பண்ணுற சரியான பிராடுக்கார கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்லவும், இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டதும் ராஜாங்கத்துக்கு மோகனாவுக்கு எல்லாருக்கும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. என்ன இன்ஸ்பெக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்குறாங்க. இங்கே கண்மணிக்கு பார்த்தா அப்பாடா இந்த கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி மணமேடையில் உட்கார்ந்துருக்காங்க. இன்ஸ்பெக்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமாம் சார் அதற்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இவங்க இருக்கானுங்களே இவனுங்க எல்லாருமே ரொம்ப மோசமான பயலுக. அதுவும் இந்த இருக்கானே மாப்பிள்ளை, இவனும் கூட்டு களவாணி தான். இன்னைக்கு கல்யாணங்கிறதுனால இவன் இங்கே இருக்கான். மற்ற நாள் எல்லாம் இந்த பொறுக்கி பயலும் இந்த பிராடுகார பயலும் சேர்ந்து தான் எல்லா வேலையும் பார்ப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே தமிழ் வந்துட்டு, ஆமாம் மாமா, கண்மணிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும். அதை பற்றி நான் இவர்கிட்ட கூட சொன்னேன். இவர் என் மேலே இருக்கிற கோபத்தில் எதையுமே காதில் வாங்கிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இங்கே சேது வந்துட்டு, ஏண்டா அப்போ நான் உன்னை பற்றி ஊருக்குள்ளே எல்லா இடத்துலையும் விசாரிக்கும் போது எல்லாருமே நல்ல விதமாக சொன்னாங்களே, அது எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு சேது மாப்பிள்ளையோட சட்டையை பிடிச்சி கேட்கவும், அப்போந்தான் மாப்பிள்ளையோட அப்பா வந்துட்டு, தம்பி தம்பி என் பையனை ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா பதறி போய், நான் தான் தம்பி ஆட்களை வச்சு அந்த மாதிரி சொல்ல சொன்னேன், என் பையனை எதுவும் பண்ணிடாதீங்க இன்ஸ்பெக்டர், என் பையனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா கதறிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பொறுக்கி பையலை பெற்று வச்சுக்கிட்டு அது எப்படி என்கிட்டயே வந்து என் பையனை விட்டுருங்கன்னு உங்களால் எப்படி கேட்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. உடனே ராஜாங்கம் வந்துட்டு, இன்ஸ்பெக்டர் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்களோ எல்லாத்தையும் சரியான முறையில் எடுங்க, நான் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், இங்கே பாரியா அமைச்சரே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, உன் பிள்ளை இனி ஆயுசுக்கும் உள்ளத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா தமிழ் வந்துட்டு, மாமா மாப்பிள்ளையை பற்றி தெரிஞ்சதுனால தான் இந்த கல்யாணத்தை கடைசி நிமிஷத்தில் வந்து நிப்பாட்ட முடிஞ்சது. மாப்பிள்ளையை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால தான் கருப்பு அண்ணங்கிட்ட மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்க சொல்லி லாட்ஜுக்கு அனுப்பி எல்லா விவரத்தையும் கேட்க சொன்னேன். அப்பந்தான் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த மாதிரி ஹோட்டலில் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு. அதனால தான் சரியான நேரத்துக்கு கண்மணியோட கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட முடிஞ்சது. கண்மணியோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் மாமா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினேன். மற்றபடி வேற எந்த நோக்கத்துலேயும் இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டலை. நான் பண்ணது தப்புனா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ராஜாங்கம் கிட்ட சொல்லவும், இங்கே அப்பத்தா வந்துட்டு, தமிழ் நல்ல காரியம் பண்ணடி, நீ இல்லைனா கண்மணியோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாமா அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், மோகனா வந்துட்டு, என்ன தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்மணி ஒருத்தரை விரும்புகிறா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ராஜாங்கத்துக்கும் மோகனாவுக்கும் பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சியாகுது. உடனே சேது வந்துட்டு, நீ கல்யாணத்தை நிப்பாட்டினது வேணா சரிதான், ஆனால் அதுக்காக கண்மணியை பற்றி தப்பாக சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு.
உடனே கண்மணி வந்துட்டு, அண்ணே அண்ணி ஒன்றும் தப்பா சொல்லலை, நான் ஒருத்தரை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியே சொல்லவும் இங்க சேது, ராஜாங்கம், மோகனான்னு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. சாவித்திரிக்கு பார்த்தா வயிறே கலங்கிருது. என்ன, இவ ஒருத்தனை காதலிக்கிறாளா? இவ காதலிச்சா நான் பார்த்த பையனோட எப்படி இவளுக்கு கல்யாணம் நடக்கும்? நான் எப்படி சொத்தை ஆட்டைய போடுறது? என் கனவுல மண்ணள்ளி போட்டுட்டாளே படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரை கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க.